மணிக்கட்டில் செய்யக்கூடிய சில ஒர்க், சில அடிக்கடி ரெப்பிட்டேட்டிவாக பண்ணக்கூடிய சில ஆக்ஷன்ஸ்னால இந்த இன்ஜுரி ஏற்பட்டு வலி ஏற்படுது. மருந்துகள், சில கட்டுகள், சில எக்ஸசைசஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இந்த வலியிலேருந்து முழு ரிலீஃப் நமக்கு கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டென்னிஸ் எல்போ, லேட்ரல் எபிகான்டைலைட்டிஸ் இதை பற்றி பார்ப்போம். எல்போ ஜாயிண்ட், அது கை, மேல் கை, ஆமுக்கும் நடுவில் ஃபோர் ஆம் நடுவில் ஜாயிண்ட் தான் எல்போ ஜாயிண்ட்னு சொல்கிறோம். இந்த ஜாயிண்டில் வந்து வெளிப்பக்கமாக வரக்கூடிய வலி, இந்த வலி தான் நம்ம லேட்ரல் எபிகான்டைலைட்டிஸ் சொல்கிறோம். காமனான காரணம் வந்து இந்த லேட்ரல் எபிகான்டைலைட்டிஸ், இன்னொரு பேர் டென்னிஸ் எல்போ. ஸோ இந்த வலி வந்து வர்றதுக்கான காரணம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சில பேசிக் அனாட்டமி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கையில் வந்து இந்த முழங்கையில் ரெண்டு டைப் ஆஃப் தசைகள் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளெக்ஸார் சொல்லக்கூடிய ஒரு தசைகளும், எக்ஸ்டென்சார் சொல்லக்கூடிய ஒரு தசைகள். அது கை மணிக்கட்டை எடுத்துக்கிறோம். இந்த மணிக்கட்டை வந்து இப்படி உள்பக்கமாக வளைக்கிறது வந்து ஃப்ளெக்ஷன்னு சொல்லணும். வெளிப்பக்கமாக வளைக்கிறத, மேற்பக்கமாக அப்படி வளைக்கிறத வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்லணும். ஸோ இது ஃப்ளெக்ஷன், இது எக்ஸ்டென்ஷன். விரல்களையும் அதே மாதிரி தான். இது வந்து எக்ஸ்டென்ஷன், இது ஃப்ளெக்ஷன். ஸோ இந்த பக்கம், அதாவது நம்ம ஃபோராம், இந்த முழங்கையில் முடி இல்லாத பக்கம், அந்த பக்கத்தில் வந்து உள்ள தசைகள் வந்து இந்த மாதிரி வந்து மடக்கக்கூடிய ஹெல்ப் பண்ணுது. ஃப்ளெக்ஷன் விரல்களை மடக்கிறதுக்கும் மணிக்கட்டை மடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது ஃப்ளெக்ஸார்னு சொல்லக்கூடிய தசைகள். மேல் பக்கம் உள்ள பகுதி, முடி உள்ள பகுதி, இந்த பகுதியில் உள்ள தசைகள் வந்து மணிக்கட்டை மேல் நோக்கி கொண்டு வர்றதுக்கும் விரல்களை மேல் நோக்கி விரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை வந்து எக்ஸ்டென்சார் சொல்கிறோம், இந்த தசைகளை. ஸோ இந்த எக்ஸ்டென்சார் தசைகள் ஆரம்பிக்கிற பகுதி தான் இந்த வெளிப்பகுதி, இந்த லேட்ரல் எபிகான்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராமினண்டான இந்த வெளிப்பகுதி. ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய வலி தான் வந்து நம்ம டென்னிஸ் எல்போ இல்லைனா லேட்ரல் எபிகான்டைலைட்டிஸ் சொல்லணும். ஓகே, ஸோ என்னென்ன தசைகள், காமனாக நிறைய தசைகள் வருது. நம்ம இதெல்லாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பேச வேணாம். அதில் மெயினான ஒரு தசை மட்டும், காமனாக வலி வரக்கூடிய ஒரு தசை வந்து இசிஆர்பின்னு சொல்லக்கூடிய ஒரு தசை, எக்ஸ்டென்சர் கார்பே ரேடியலஸ் பிரைவிஸோட இசிஆர்பி. இந்த தசை தான் காமனாக இன்வால்வ் ஆகுது இந்த வலியில். இது இல்லாமல் அடுத்த தசைகள், அங்கே ஒரு அல்னாரிஸ்னு தசை, இன்னொரு டிஜிட்டோரம்னு தசை, லாங்கஸ் தசை, இந்த மாதிரி தசைகள்லாம் கூட இன்வால்வ் ஆகலாம். பட் காமனான தசை வந்து இசிஆர்பின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தசை தான் இதில் மெயினாக இந்த வலியில் இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த தசைகள் எல்லாமே ஆரம்பிக்கிற பகுதி தான் இந்த லேட்ரல் எபிகான்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராமினண்டான இந்த பகுதி. இந்த பகுதியிலும் தசைகள் முதல்ல ஒன்றா ஆரம்பிக்குது, அதற்கு பிறகு தசைகள் இண்டிவிஜுவலாக பிரியுது. ஸோ இந்த இடங்களில் வரக்கூடிய வலி வந்து இந்த டென்னிஸ் எல்போ. ஸோ எப்படி இந்த வலி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த மூமெண்ட்ஸ் ரெப்பிட்டேட்டிவாக அடிக்கடி இந்த மூமெண்ட்டை ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சுட்டே இருக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த தசைகள் வேலை செஞ்சுட்டே இருக்குது. ஸோ இங்கே தான் ஆரம்பிக்குது தசைகள். ஸோ அப்போ வந்து சில நேரங்களில் அதிகமாக இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்ம உடம்பு பலவீனம் மேபி இருக்கலாம், இல்லைனா நம்ம செய்கிற ஒர்க்கை வந்து அதிகமான ஒர்க்காக நமக்கு ஸ்ட்ரென்த்துக்கு அதிகமாக செய்யலாம். இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸில் சின்ன காயங்கள் வந்து இந்த ஆரம்பத்தில் ஏற்படுது. ஸோ சம் டியர்ஸ், சின்னதாக ஒரு கிரிசல் இல்லைனா ஒரு வீக்கம் இந்த மாதிரி ஏற்படலாம். இது கிராஜுவலாக ப்ராக்ரஸ் ஆகி டெண்டினோசிஸ் சொல்லக்கூடிய அந்த டென்னாலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், சில மாற்றங்கள் ஏற்படுது. இது வந்து வலியை ஏற்படுத்துது. ஸோ இதுதான் இந்த மெக்கானிசம். ஸோ ரெப்படேட்டிவாக அந்த மூமெண்ட்ஸ் பண்ணும்பொழுது தசைகள் அந்த ஆரிஜினில் வந்து ஏற்படும் கிளிசல் மற்றும் உராய்வு மற்றும் அந்த மாதிரி புல்லிங் ஃபோர்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த டென்னாலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதில் உள்ள உட் அமைப்பெல்லாம் மாறுது. ஸோ தசைகளில் வந்து பெயின் உருவாகுது. ஸோ இதுதான் வந்து காமனான காரணம். இதுக்கு நம்ம ப்ரிவென்டிவாக நிறையா அந்த எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணலாம். ஸோ டென்னிஸ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டை சேஞ்ச் பண்ண சொல்கிறது, ஃப்ளெக்சிபிளான பேட்டு, அந்த ஸ்ட்ரிங் டென்ஷனை மாற்றுறது, அப்புறம் வந்து கையில் உள்ள அந்த உள்ளங்கை தசைகள் மற்றும் இந்த கிரிப் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ், அப்புறம் சில டெக்னிக்ஸ் அவாய்ட் பண்ண சொல்கிறது, லைக் பின்பக்கமாக அந்த விளையாடக்கூடிய அந்த சில வே ஆஃப் ப்ளே பண்ணுறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறது, பேக் ஹேண்ட் டெக்னிக்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறது. இதெல்லாம் செய்யும் பொழுது காமனாக வந்து இந்த பெயின்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குது. ஸோ இதான் நம்ம ஜென்ரலாக வந்து எப்படி இந்த பெயின் உருவாகுதுன்னு பார்த்தோம். ஸோ நம்ம அகைன் சொல்லணும்னா, இந்த காமன் எக்ஸ்டென்சர் ஆரிஜின் சொல்லக்கூடிய இந்த தசைகள் ஆரம்பிக்கக்கூடிய பகுதியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு சின்ன இன்ஜுரி, ஒரு காயம் ஏற்படுது. இது வந்து ஃபர்தராக ப்ராக்ரஸ் ஆகி இது வந்து ஒரு வலியை ஏற்படுது. இதுதான் டென்னிஸ் எல்போ. ஸோ இந்த பக்கம் வரக்கூடிய பெயினில் காமனஸ்ட் காரணம் இந்த காரணம். மோஸ்ட் 95% ஆஃப் த டைம் வந்து இந்த காரணம் தான் இந்த சைடில் வலியை உண்டாக்குது. ஸோ இந்த டென்னிஸ் எல்போ. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? காமனாக அவங்க மருத்துவர்கள் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்கள் சிம்டம் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ப்ளஸ் அவங்க எங்கே வலி இருக்குன்னு தொட்டு பார்க்குறது, சில டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் பண்ணும்பொழுது அவங்க வந்து கிளினிக்கலாகவே இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சிடறாங்க. ரொம்ப ரேராக தான் எக்ஸ்ரேவோ ஸ்கேனோ தேவைப்படுது. ஸோ அடுத்தது வரும்பொழுது முதல்ல என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஐஸ் பேக் வைக்கிறது, இல்லைனா
மாத்திரைகள், இந்த வீக்கத்தை வற்ற வைக்கிறது மாத்திரைகள், கொஞ்ச நாள் ரெஸ்ட்டு, இதெல்லாம் நம்ம தரும்பொழுது பெயின் செட்டில் ஆகுது. அடுத்த கட்டமாக சில நேரங்களில் சில கவுண்டர் ஃபோர்ஸ் பிரேசஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் அந்த இடத்துல வந்து அதை அப்ளை பண்ணுறோம். ஸோ இது எப்படி மெக்கானிசம் ஆக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, இந்த பிரேசஸ் வந்து அந்த தசை பல்கில் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம மூமெண்ட் கொடுக்கும் பொழுது அந்த ஆரிஜின்லேருந்து மசில் புல்லாகாமல் இந்த பிரேஸ் தடுத்துக்குது. ஸோ நமக்கு அந்த இடத்துல ஆற விடுது காயத்தை. ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பெயின் சரியாகுது. இந்த மாதிரி சம் டென்னிஸ் எல்போ பிரேசஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, இந்த மாதிரி மாத்திரைகள் பிரேசஸ் மோஸ்ட் ஆஃப் டைம் சரியாகுது. சில டைம் சம் ஃபிசியோதெரப்பியில் சம் ஷாக் வேவ் தெரப்பி இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த மாதிரி மாத்திரைகள், சம் ரெஸ்ட்டு அண்ட் தென் இந்த மாதிரி பிரேசஸ் அண்ட் ஃபிசியோதெரப்பி சரி பண்ணிடுது. ஸோ ஆரம்பத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி வலி இருக்கும் பொழுது ஃபிசியோதெரப்பியில் என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணலான்னு பார்த்தோம்னா, எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி ஆரம்பத்தில் அந்த வலி இருக்கிற இடங்களில் சில மசாஜ் மாதிரி பண்ணலாம், தேய்ச்சி விடலாம். சில ஆயின்மெண்ட்ஸ் ஆயில்ஸ் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணலாம் ரெகுலராக. ஸோ அந்த காயத்தை ஆற வைக்கிறோம் அலாங் வித் ரெஸ்ட். அதற்கு அடுத்து இந்த அக்யூட் ஃபேஸ் சொல்லக்கூடிய அந்த ஆரம்ப வலிகள்லாம் சரியான பிறகு வந்து நெக்ஸ்ட்டு ஃபேஸில் வந்து நம்ம டாலரேட் பண்ணக்கூடிய வலி போயிடுச்சு, பட் ஒரு மைல்டு வலி இருந்துட்டு தான் இருக்குது, ஒர்க் பண்ணான்ற ஸ்டேஜஸில் நம்ம நிறைய ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபோராம் முன் தசைகளும் 2 பக்கம் தசைகளையும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம். அதுக்கான எக்ஸசைசஸ் வெறுமனே பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வந்து வெயிட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்போ ஜாயிண்ட்டை ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணலாம், மடக்கி வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் அலாங் வித் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். வெயிட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்த்தனாக ஆகுது. ஸோ ஸ்ட்ரெச்சிங், ஸ்ட்ரென்தனிங் இதெல்லாம் நம்ம கிராஜுவலாக பண்ண இந்த க்ரானிக் பெயின் வந்து நமக்கு ரிலீவ் ஆகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி பெயினில் வந்து கொஞ்சம் சுருங்கிடுது அந்த தசைகள்லாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணும் பொழுது அது கொஞ்சம் எலாஸ்டிக் ஆகி அந்த மசில் ப்ளஸ் என்னெல்லாம் எலாஸ்டிக்காக ஆகி அந்த ஆரிஜின் எலாஸ்டிக் ஆகி நமக்கு அந்த மூமெண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி கிரிப் ஸ்ட்ரென்த்தை ரைஸ் பண்ணுறது, சம் டவல் ஸ்குவீஸ் பண்ணுறக்கூடிய அந்த மாதிரி எக்ஸசைசஸ் அண்ட் தென் அகைன் ஃபோராம் எக்ஸசைசஸ், ரெஸ்ட் எக்ஸசைஸ் இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது ஒன்ஸ் அகைன் அந்த ஸ்டாமினா கிடைக்குது. ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது ஃபர்தராக பெயின் வராமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் எக்ஸசைசஸ் ஒரு 10 to 15 எக்ஸசைசஸ் நம்ம ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு ட்ரெயினர்ஸ் ஹெல்ப்போடு நம்ம இந்த எக்ஸசைஸை பண்ணும் பொழுது இந்த முழுமையான நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. ஸோ எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணுமா? மோஸ்ட் ஆஃப் டைம் எக்ஸசைஸ் பண்ணாமலே சரியாயிடுது சில நாட்கள் வலிகள். பட் இந்த ஸ்ட்ரெச்சிங் அண்ட் எக்ஸசைசஸ் பண்ணும்பொழுது நமக்கு பழைய வேலையை திருப்பி செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக பிளேயர்ஸ் அவங்களால வந்து திருப்பி பழைய மாதிரி விளாடுறதுக்கு, பெயின் இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரெச்சிங் அண்ட் தென் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ நல்ல ஒரு ஃபிசியோதெரபி சென்டரில் நம்ம கரெக்டாக அந்த ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணி கிராஜுவல் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் அலாங் வித் டாக்டர் அட்வைஸ் அண்ட் மெடிகேஷன்ஸோடு நம்ம பண்ணும்பொழுது கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ரிலீஃப், ஒரு கம்ப்ளீட் ரிலீஃப் கிடைக்குது. நிறைய டேப்லெட்ஸ் ஒன்ஸ் அகேன் கொலாஜன் அந்த மாதிரி தாது பொருட்கள் டேப்லெட்ஸும் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அந்த மாதிரி மாத்திரைகளையும் நம்ம கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நம்ம இந்த டென்னிஸ் எல்போன்னு சொல்லக்கூடிய இந்த லேட்ரல் எபிகாண்டிலைட்டிஸ் நமக்கு குணப்படுத்திடுது. அண்ட் ஒர்க் பண்ணும் பொழுது அந்த நான் சொன்ன பிரேசஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் அந்த வண்டி ஓட்டும் பொழுது, இல்லை நம்ம நார்மல் ஆக்டிவிட்டி குக் பண்ணும்பொழுது அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் சரியாகாத சுச்சுவேஷனில் கேட்கவே மாட்டேங்கும்பொழுது சில இன்ஜெக்ஷன்ஸ் வந்து அதிகப்படியாக 3 முறை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த காயம் அந்த வீக்காக இருக்கிற இடத்துல இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. சிலது அந்த வீக்கத்தை வற்ற வைக்கிறதுக்கு, சிலது அதை ஆற வைக்கிற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ். இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனல் எதுக்குமே கேட்காத சுச்சுவேஷனில் சர்ஜிக்கலாக எதர் மினிமல் இன்சேஷன் இல்லை ஓப்பன் சர்ஜரிஸ் பண்ணி அந்த இடத்துல பிரச்சனை இருக்கிற இடத்துல போய் அந்த தசைகள் சரியில்லாத தசைகளை ரிமூவ் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணுறது, இல்லைனா அந்த ஆரிஜின் ஆரம்பத்தை நம்ம எடுத்து கொஞ்சம் கீழே அந்த ஆரிஜினை மாற்றி வைக்கிறது. இந்த மாதிரி சில சர்ஜரிஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜஸில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்ஸையும் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த டென்னிஸ் எல்போக்கு இருக்குது. ஸோ இதான் இந்த டென்னிஸ் எல்போன்னு சொல்லக்கூடிய அந்த லேட்ரல் எபிகாண்டிலைட்டிஸ் ஆர் லேட்ரல் எல்போ பெயின். மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் பெயினை உண்டாக்கும். சில நேரங்களில் பக்கத்தில் போகிற நரம்புகள்லேயும் சில அழுத்தம் இருந்து வலி உண்டாகலாம். அது அவங்க மருத்துவர்கள் டெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த மாதிரி பிரச்சனைகள் நரம்பு பாதிப்புகள் இருக்கான்னு அவங்க செக் பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் எக்ஸ்ட்ரா அதுக்கும் சில வைத்தியங்கள் பண்ண வேண்டியது. ஸோ டென்னிஸ் எல்போ இது நம்ம முதல்ல நம்ம வந்து
கரெக்டான ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் அணுகி கரெக்டான ஸ்ட்ரென்தனிங்லாம் கைக்கு பண்ணி கரெக்டான ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிகாஷன் எடுத்துட்டோம்னா இது கம்ப்ளீட் ரிலீஃப் ஆகிறதுக்கு நம்ம அந்த ஆப்ரேஷன் இந்த மாதிரி போகாமல் தடுத்துக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இது மாதிரி இருக்கிறவங்க நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். வீடியோஸில் உங்களுடைய எக்ஸசைசஸ்லாம் பாருங்கள். அண்ட் ஃபர்தர் ஃபிசியோதெரப்பி வீடியோஸை சர்ச் பண்ணி அதையும் பாருங்கள். இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. டெய்லி நம்ம பண்ணுற எக்ஸசைஸோடு இதையும் சேர்த்துக்குவோம், ஸ்ட்ரெச்சிங்லாம் சேர்த்துக்குவோம். பெயின் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான லைஃப் வாழ்வோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி.